வணக்கம். திருச்சியில சமீபத்துல ஒரு பேருந்துல திருநங்கை ஒருவர் கல்லூரி மாணவியை போட்டு கடுமையாக தாக்குவது போல ஒரு காணொலி பார்த்தேன். இது முதல் முறை இல்ல. இதுக்கு முன்னாடியே நான் கரூர்ல ஒரு சம்பவத்தை பார்த்திருக்கேன். காவல்துறை நிறைய பேர் வந்தும் கூட அவர்களை கண்ட்ரோலே பண்ண முடியல. அவங்க கடுமையா தாக்கி உடையெல்லாம் கிழித்து அவர்கள் தங்களுடைய உடையை கலைந்து மிகவும் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. நான் எல்லா திருநங்கைகளையும் சொல்லல, ஒரு சிலர் அப்படி நடந்துக்கிறாங்க. நிறைய நல்லவர்கள் இருக்காங்க, நியாயமானவர்கள் இருக்காங்க, கண்ணியமா படிச்சு மேல வரணுங்கிறவங்க இருக்காங்க. ஆனா காவல்துறையினருக்கு இது மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கு. இவர்கள் ஏன் இப்படி தொடர்ந்து நடந்துக்கிறாங்க? காவல்துறை அவர்களை கைது செய்வதற்கோ அல்லது காவல்துறை அவர்களை அடக்குவதற்கோ அஞ்சுகிறாங்க, பயப்படுறாங்க. காரணம், அவர்களுடைய எதிர்வினை மிகவும் மோசமா இருக்கு. அதனால அது ஏன்டா நமக்கு பிரச்சனை அப்படின்னு காவல்துறையினர் அதை கண்டுக்காம போறாங்க. இல்லைன்னா அதை ஒரு சமாதானப்படுத்தி அனுப்பிடுறாங்க. ஆனா என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, பொதுமக்களுக்கு இதனால மிகப்பெரிய அச்சம் நடக்குது. நான் திருச்சி பேருந்து நிலையத்திலும் கரூர் பேருந்து நிலையத்திலே விழுப்புரம் பேருந்து நிலையத்திலையும் கண்கூடாக இதை நான் பார்த்திருக்கிறேன். உண்மையிலேயே அந்த நேரத்துல அவங்க நம்ம அருகில வரும்போது கொஞ்சம் அச்சமா இருக்கும். ஒரு சிலர் வருவாங்க, கேட்பாங்க, கேட்ட உடனே இல்லைன்ட்டு போயிடுவாங்க. ஒரு சிலர் போகவே மாட்டாங்க. நம்ம தவறா பேசுறது, பரிகாசம் பண்றது, இதெல்லாம் பண்றாங்க. கூட்டமா எல்லாரும் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்மளால எதிர்கொள்ள முடியல. அச்சமா இருக்கு. அந்த கல்லூரி மாணவிய அந்த அம்மா அடிக்கிறாங்க. யாரு? ஒரு திருநங்கை அடிக்கிறாங்க. அந்த சிசிடிவி கேமரா இல்லைன்னா அங்க நடந்திருக்கிறதே வெளியில தெரியாது. அப்ப தெரியாம எத்தனை நடக்குதுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு பேருந்து நிலையத்திலும் ரயில் நிலையத்திலும் பல இடங்களிலும் பொதுமக்களுக்கு அவங்களுக்கும் கிளாஷ் ஆகுது. பல இடங்கள் நடக்குது, தெரியுறதே இல்லை. ஆனா இது ஒரு பிரச்சனையான நம்ம கடந்து போறோம். இப்ப அந்த கல்லூரி மாணவனுடைய மனநிலையை யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த இடத்துல நின்று யோசிச்சு பாருங்க. நம்மள அப்படி ஒரு திருநங்கை தாக்கி இருந்தா நம்மளோட மனநிலை எப்படி இருக்கு? அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? அதுவும் பொதுமக்கள் மத்தியில் தாக்கியிருந்தா எவ்வளவு கஷ்டம். அந்த இடத்துல இருந்து அந்த பொண்ணோட இடத்துல யோசிச்சு பார்த்தா பதறது எனக்கு. சரிங்களா? அப்போ ஆனா அரசாங்கம் தொடர்ந்து இதை கண்டுக்காமையா விட்டுறாங்க. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும், தீர்வு காண முடியும். பொதுமக்களுக்கு மட்டும் நான் சொல்லல, திருநங்கைகள் சமூகம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இதுல ஒரு பெரிய பாதுகாப்பு கிடைக்கும். பல விஷயங்கள் இதுல நல்லது நடக்கும். இப்ப இந்த மாதிரி சம்பவங்களை நாம கேள்விப்படும் போது என்ன நடக்குதுன்னா, ஒட்டுமொத்த திருநங்கை சமூகத்தையே பொதுமக்கள் வெறுப்பது போல ஒரு சூழ்நிலை உருவாகும். அது தப்பு இல்லையா? எல்லாரும் அப்படி கிடையாதுல்ல. ஏதோ ஒரு சிலர் பண்ற தப்புனால எல்லா திருநங்கைகளையுமே தவறானவர்கள் அடிக்கிறாங்க, அவங்க அநாகரிகமா எழுதுறாங்கன்ற ஒரு மாதிரியான பார்வை மக்களிடத்துல போய் சேருவதற்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால அரசாங்கம் இதை தடுத்து நிறுத்த முடியும், இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். எல்லாரையும் நான் ஒழுங்காக பயமில்லாமல் சந்தோஷமாக நண்பர்களாக வாழ வைக்க யாரால முடியும்? அரசாங்கத்தால முடியும். அதைதான் இந்த காணொலி நம்ம பார்க்க போறோம். முதல்ல திருநங்கை என்கிற ஒரு சமூகத்தை நாம ஒரு பாலினமாக எடுத்துக்கிட்டோம். ஃபார்ம்ல எல்லாம் ஃபில்அப் பண்ணும்போது கூட நீங்க ஆணா பெண்ணா மாற்று பாலினம் எல்லாம் கேட்கறாங்க இல்லையா? அப்ப நம்ம ஒரு பாலினமா அவங்களை எடுத்துக்கிட்டோம். அப்ப இந்த சமூகத்துல 2 பாலினம் கிடையாது, 3 பாலினம் இருக்கு. அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தது, ஆண் காவலர்கள், பெண் காவலர்கள் இருக்காங்க. ஏன் பெண் காவலர்கள் இருக்காங்க? அனைத்து மகளிர் காவல் நிலையம் ஏன் இருக்கு? மகளிர் கிளை சிறை, மகளிர் லாக்அப், மத்திய சிறையில மகளிருக்குன்னு தனி இடம் ஏன் இருக்குது? பெண்களை கண்ட்ரோல் பண்றது, பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அணுகிறதுங்கிறது பெண்களால் தான் முடியும். அவங்க போய் தடுத்து நிறுத்துறதோ இழுக்கிறதோ தடுக்கிறதோ பெண்கள் டக்குன்னு போய் செய்ய முடியும். அதை பாக்குறவங்களுக்கு தப்பா தெரியாது, அதுல எந்த சட்ட பிரச்சனையும் வராது. அதனாலதான் நம்முடைய அரசாங்கம் ஆண் பாலுக்கு ஆண் காவலர்கள், பெண் காவலர்களுக்கு போட்டிருக்காங்க. பொதுவான காவல் நிலையத்துல ஆண் பெண் 2 பேருமே இருக்கிறாங்க, அது வேற விஷயம். இது மாதிரி சென்சிட்டிவான பிரச்சனைய இந்த காவலர்கள் என்ன பண்றாங்க? அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு ஒப்படைச்சிடறாங்க. ஏன்னா அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிறாங்க இல்லையா? ஒரு பாலினமாக ஏற்றுக்கொண்ட நாம் ஏன் அவங்களுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு காவல் நிலையம் இல்ல? ஏன் காவலர்கள் இல்ல? நான் சில அதிகாரிகிட்ட நான் பேசினேன், ஏன் அப்படி அரசாங்கம் செய்ய மாட்டாங்க? தனியா அவர்களுக்குன்னு சொல்லி ஒரு காவல் நிலையங்கள் லாக்அப் எல்லாம் நீங்க போட்டா அந்த சமூகத்தை சார்ந்தவர்களே நம்ம காவலர்களாக போடணும். நிறைய பேர் மாற்றுப்பாளையத்தவர் படிச்சுட்டு வேலை கிடைக்காம இருக்காங்க, படிச்சுட்டு பெரிய ஆளாகணும், கௌரவமா வாழணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அவங்களை கூப்பிட்டு நீங்க இப்ப நம்ம சிங்க பெண் பாதுகாப்பு படையெல்லாம் கொடுக்கறோம்ல, அது என்ன பெரிய உடல் தகுதியா நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி மாற்றுப்பாளையத்தவர்கள் நல்லா படிச்சு ஆர்வமா இருக்கிற சரியா இருக்கிறவங்களை கூப்பிட்டு அவர்களுக்கு நம்ம காவலர்களா பணி கொடுத்து அவங்களை அந்த காவலர் பணிகளுக்கு நியமிச்சா நல்லா இருக்கும்ல. அவங்களுக்கு அவங்களோட மனசு தெரியும், அவங்க ஈஸியா போய் அரெஸ்ட் பண்ணலாம், அவங்க பிரச்சனைகளை கேட்கலாம், அவங்க கிட்ட உட்காந்து பேசலாம். அப்படிங்கும் போது நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னது என்னன்னா, நீங்க சொல்றது சரியான வழிதான், ஆனா உலகத்துல அது எங்கேயுமே நடைமுறையில இல்லை. 2வது, மாற்றுப்பாளையத்தவர் பொதுமக்களோட கம்பேர் பண்ணும்போது ஜனத்தொகை ரொம்ப கம்மி. அதுக்காக காவல் நிலையத்தை அமைக்கிறது, காவலர்களை போடுறது
அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய செலவா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், அதெல்லாம் உங்ககிட்டயும் நான் சொல்றேன். அதாவது ஒரு மாவட்டத்துக்கு ஒரு காவல் நிலையத்தை போடலாம், தப்பு இல்லை. ஒரு மாவட்டத்துல வந்து ஒரு ஒரு 500 1000 கூட பேர் கூட இருக்க மாட்டாங்களா? ஒரு 2-3 காவலர்களை போடுங்க. ஏற்கனவே இருக்கிற காவல் நிலையத்துல ஒரு இடத்த பிரிச்சு வச்சு போடுங்க. இதுல இன்னொரு பெரிய நன்மை இருக்கு. நாம வந்து அவங்களை குற்றம் செய்யாம தடுக்கிறதுங்கிறது மட்டும் இல்ல, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா இந்த காவலர்களே போய் தீர்த்து வைக்கலாம். அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஒரு திருநங்கைக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க பொதுவான ஒரு காவல் நிலையத்துக்கு போயிட்டு குறைய சொல்றது, அவங்க போய் புகார் கொடுக்கறத விட ஒரு திருநங்கை சம்பந்தப்பட்ட ஒரு காவல் நிலையத்திலே போய் ஒரு திருநங்கை காவல் அதிகாரியா இருக்கிற இடத்திலே போய் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தீர்த்து வைங்கன்னு சொன்னா அது எவ்வளவு அழகா தீர்த்து வைக்கலாம். அது எந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். இவங்களும் ஈஸியா அணுகலாம், அவங்களும் ஈஸியா அணுகலாம். ஒரு 2-3 காவலர் கூட மாவட்டத்துக்கு போட முடியாதா? ஒரு இடத்துல ஒரு திருநங்கையால பிரச்சனைனா ஒரு சாதாரண காவலர் தொடர்பு கொண்டு நீங்க கொஞ்சம் வாங்க, நீங்க இவங்களை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லாமே. ஏன் இதை செய்ய மாட்டாங்க? இதை நீங்க செய்யாத வரையிலும் தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனை நடந்துட்டே இருக்கும். இது வந்து ஒரு சாதாரண பிரச்சனை இல்ல. பொதுமக்கள் பேருந்துல போகும்போது, ரயில் பயணங்கள்ல போகும்போது நிறைய அச்சம் இருக்கு. அவங்களுக்கு பயப்படுறாங்க. இந்த மோதல் அடிக்கடி நடக்குது. திருநங்கைகளுக்கும் வெளியே சொல்ல முடியாத பல பிரச்சனைகள் நடக்குது. அவங்களும் வந்து துன்புறுத்தப்படுறாங்க. அப்ப ஒரு 3ஆம் பாலினமாக அங்கீகரித்த நாம் அவர்களுக்குரிய உரிமையை கொடுக்கணும்ல, அவங்களுக்குரிய கடமையும் கொடுக்கணும்ல. அதெல்லாம் நம்ம செஞ்சாதானே அதை சரி பண்ண முடியும். இது வந்து நான் அவங்களை குற்றம் சாட்டல, அவங்கதான் தப்பு பண்றாங்கன்னு நான் சொல்லல. ஒரு கொஞ்சம் பேர் அதை பண்றாங்க. இப்படி ஒரு சிறப்பான திட்டத்தை நம்ம கொண்டு வரும்போது குற்ற செயலையும் தடுக்க முடியும், அவர்களுக்கு ஏற்படுகிற அநீதியில் இருந்தும் அவர்களை பாதுகாக்க முடியும், அவர்களுக்கு நியாயத்தை வாங்கி கொடுக்க முடியும். அவங்கள 3ஆம் பாலினத்தவராய் நம்ம இந்தியா அங்கீகரித்திருக்கிறது. அப்ப அங்கீகரிச்சா அதுக்குரிய மதிப்பு அவங்களுக்கு கொடுக்கணும். அப்ப அதுக்குரிய மதிப்பு கொடுத்தோம்னா நீங்க அவங்களுக்கு சலுகை மட்டும் கொடுக்கறது பத்தாது, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது பத்தாது, இடஒதுக்கீடு கொடுக்கறது பத்தாது, அவங்களுக்குன்னு தனியா பாதுகாப்பையும் கொடுக்கணும். அப்ப நீங்க தனியா காவலர்களையும் போடணும். ஒரு 40 மாவட்டத்துக்கு 40 காவல் நிலையங்கள், அந்த ஏற்கனவே இருக்கிற பெரிய காவல் நிலையங்கள்ல ஒரு அறை கூட ஒதுக்கி அதுல ஒரு 3 காவலர்களை கூட போட முடியலன்னா நாம எதுக்கு அவங்க 3ஆம் பாலினத்தவரா நம்ம ஒத்துக்கணும்? எதுக்கு அவங்களை வந்து நம்ம ரெஜிஸ்டர்ல சேர்க்கணும்? அப்ப நம்ம எல்லாத்தையும் கொடுக்கணும்ல. இதை நீங்க நம்ம இதை செஞ்சா பொதுமக்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை வராது. அவங்களுக்கும் நம்ம வந்து பொதுமக்கள்கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது. பண்ணுனா நம்மளுடைய காவல்துறை வந்து நம்மளை கைது செய்யும். இவங்களும் சாதாரண காவலர்களை எதிர்க்கிற மாதிரி அவங்க கிட்ட மூர்க்கமா நடக்கிற மாதிரி அவங்க கிட்ட நடக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரே ஒரு ஒண்ணுக்குள்ள ஒண்ணா போயிருவாங்க, இனமாயிருவாங்க. அவங்க சொல்லுவாங்க இதுதான் சட்டம், இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்ப இதை அவங்க ஏத்துக்குவாங்க. ரொம்ப சமூகமா நடக்கும். அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். பரவாயில்லையே, நமக்குன்னு ஒரு காவலர்களை போட்டிருக்காங்களே, அதுவும் நம்ம ஆளுங்களே போட்டிருக்காங்களே. அப்படிங்கும்போது அவங்களை நல்வழிப்படுத்தவும் அவங்களுக்கு நியாயம் கிடைக்க செய்யவும் நிச்சயமா முடியும். சார், இது வந்து நான் ஒரு யோசனையா தான் சொல்றேன். இப்ப வேற ஒருத்தர் இதை வந்து மறுக்கலாம், வேற ஒரு யோசனை சொல்லலாம். இப்படி பல பேர் பல விதமா சொல்லும் போதுதான் அதுல இருந்து ஒரு நல்ல தீர்வு வரும். யாருமே பேசல, நான் எப்படி தீர்வு வரும்? கண்டிப்பா எல்லாரும் பேசணும். உங்க கருத்துக்களையும் சொல்லுங்க. நான் தவறா சொல்லியிருந்தா தவற சுட்டி காட்டுங்க. சரின்னு சொல்லலாம், சரின்னு சொல்லுங்க. இந்த வீடியோவை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு காணொலி உங்களை சந்திக்கிறேன். நன்றி.